அவர் பெரியவரே. கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் தாமே ஒருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதன் 5வது வசனம். எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர் என்று சாலமோன் அறிக்கையிடுவதை நாம் காண முடிகிறது. அந்த தேவனை குறித்ததான அறிவும் தெளிவும் சாலமோனுக்கு உண்டானபடினாலே தேவனுக்காக செய்யப்படுகின்ற காரியங்கள் மிகவும் ஆச்சரியமாக, பெரிதாக, அதிசயமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பி செயல்படுவதை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற, நாம் தொழுது கொள்ளுகிற, நம்மை இரட்சித்த நம்முடைய தேவன் யார் என்கிற அறிவும் தெளிவும் நமக்குண்டாகும் என்றால், நாம் தேவனுக்காக செய்கின்ற ஆராதனையாக இருக்கட்டும், தேவனுக்காக செய்கின்ற ஊழியமாக இருக்கட்டும், தேவனுக்காக செய்கிற எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், பெரிதாய் செய்ய வேண்டும் என்று நாம் விரும்ப அது ஏதுவாய் இருக்கும். இன்றைக்கு நம்முடைய தேவனுக்கு செலுத்தப்படுகின்றவைகளிலே பெரிதாயும் நிறைவாயும் செலுத்தப்பட ஒரு நபருக்கு கூடாமல் போகும் என்றால், அவன் தேவனை குறித்து அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறபடினாலே தான் குறைவான பலிகளையும் குறைவான ஆராதனைகளையும் குறைவான நன்மைகளையும் கர்த்தருக்காக கொடுக்க செலுத்த ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் இந்த சாலமோனுக்கோ தேவனை குறித்ததான அறிவும் தெளிவும் மிகவும் பெரிதாக இருந்தபடினாலே அவனும் அந்த ஆண்டவரை குறித்து அறிந்த அறிவின்படியே பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானத்தோடு கூட செயல்படுவதை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய வாழ்விலும் நம்முடைய ஜீவிதத்திலும் நாம் பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்ய வேண்டும். நாம் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்றே செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதை கர்த்தருக்கு செய்கிற காரியங்களிலும் பெரியவைகளை நம்முடைய உலக மனிதனுக்கு செய்யப்படுகிற காரியங்களுக்கு செய்யப்படுகிறவைகளை காட்டிலும் பெரிதான காரியங்களை கர்த்தருக்காக செய்ய வேண்டும். அப்படி என்றால் ஒரு மனிதன் உலகத்திலே தனக்கென்று எடுத்துக்கொள்ளுகிற நேரங்களை காட்டிலும் தேவனுக்காக அவன் செலவிடுகிற நேரம் பெரிதாய் இருக்க வேண்டும். தேவனை ஆராதிக்கிற நேரம் பெரிதாய் இருக்க வேண்டும். தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த காலங்கள் பெரிதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு தேவனை சரியான விதத்திலே அறிந்து தேவனுக்கு நாம் செலுத்த வேண்டிய அந்த மகிமையையும் கனத்தையும் செலுத்தி அவருக்கு நாம் செலுத்த வேண்டிய பணிவிடைகளையும் அவருக்கு செலுத்த வேண்டிய எல்லா நன்மைகளையும் நாம் செலுத்துவோம் என்றால், நம்முடைய தேவன் நம்மில் பிரியம் கொள்ளுகிறது மாத்திரமல்ல, மென்மேலும் உலகம் ஆச்சரியப்படத்தக்கதான அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்து நம்மிலே மகிமைப்படுவார். இன்றைக்கு நாம் ஒரு விசுவாச வாழ்க்கையில் தேவனுக்காக தைரியமாய் துணிந்து பெரிய காரியங்களை செய்ய விரும்பாததற்கு காரணம், நாம் தேவனை குறித்ததான அறிவு நம்மிடத்தில் குறைவாக இருப்பதே அதற்கு காரணம். நாம் தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாக இந்த சாலமோனை போல அறிந்து கொள்வோம் என்றால், நாம் தேவனுக்காக செய்கிற ஒவ்வொன்றும் அது பெரிதானவைகளாகவும் அது ஆச்சரியமாகவும் அது அநேக கண்களுக்கு முன்பாக நன்மை கொண்டு வருகிறதாகவும் அர்ப்பணம் உள்ளதாகவும் காணப்படும். இன்றைக்கு சரியான விதத்தில் தேவனை அறிந்து தேவனுக்கு செலுத்துகிற, கொடுக்கிற, செய்கிற ஒவ்வொன்றும் பெரிதானவைகளாய் இருக்க நம்முடைய வாழ்விலும் தீர்மானம் பண்ணி கொள்ளுவோம். தேவன் தாமே நம்மை நடத்தி செல்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தாவே, சாலமோன் கர்த்தர் யார் என்கிற அந்த அறிவை அடைந்தபடியினாலே கர்த்தர் பெரியவர் என்றும் அவர் உன்னதமானவர் என்றும் அவன் அறிந்து கொண்டபடியினாலே கர்த்தருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியமும் பெரிதாய் இருக்க வேண்டும் என்று விரும்பி வாஞ்சையோடு செய்வதையும் செயல்படுவதையும் நாங்கள் காண முடிகிறதே. தகப்பனே, இந்த நாட்களிலே நாங்கள் ஒரு குறைவான ஆராதனையை,
குறைவான காணிக்கைகளை, குறைவான நன்மை கடமைகளை நாங்கள் கர்த்தருக்கு செய்கிறோம் என்றால் தேவனை குறித்த அறிவு இன்னும் தெளிவாக எங்களுக்குள் வராததே அதற்கு காரணம். அறிய வேண்டிய பிரகாரமாய் கர்த்தரை அறிந்து நாங்கள் இந்த சாலமோனைப் போல ஸ்தோத்திரம் பெரிதானவைகளை, மகிமையானவைகளை, ஆச்சரியமானவைகளை தேவனுக்கு செய்து, தேவனுடைய நாமத்திலே செய்து கர்த்தரை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியே நீர் எங்களை நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.